வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்க மலைத்தொடரில் பச்சை பசேல்னு தேயிலை தோட்டம் போர்வை மாதிரி வந்து போத்திருக்கிற இந்த லொக்கேஷன் பேர் தான் மூணார். மூணார்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் தள்ளி லொக்கேட்டாக இருக்கிற மாங்குளம் அப்படின்ற வில்லேஜ்க்கு நான் விசிட் பண்ணியிருந்தேன். நான் ஒரு பேக்கேஜ் புக் பண்ணி தான் இந்த பிளேஸ்க்கு போயிருந்தேன். இந்த பேக்கேஜ்லேயே நமக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஜீப்லேயே நமக்கு சைசிங் பிளேசஸ்லாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம டைகர் கேவ் விசிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் கூப்பிட்டு போவாங்க. ரிவருக்கு நடுவில் இருக்கிற டான்சிங் பிரிட்ஜை விசிட் பண்ணதுக்கப்புறம் ரிவர் கிராசிங்க்கு நம்ம ஜீப்லேயே வந்து கூப்பிட்டு போவாங்க. ரிவர் கிராசிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பிளேஸ்லேருந்து வாட்டர் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆனக்குள்ள ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே ஜீப்பில் ஆஃப் ரோட் சஃபாரியும் அனிமல் ஸ்பாட்டிங்கும் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் மேலே ரூமுக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பேக்கேஜ்லேயே நமக்கு வந்து மதிய லஞ்சு, நைட்டு டின்னரு, அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மூணுமே இன்க்ளூட் ஆகிடும். இந்த பேக்கேஜோட டோட்டல் பட்ஜெட், அதுக்கப்புறம் இந்த பிளேசஸ் விசிட் பண்ண என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஒன்று பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து மூணாருக்கு 2 வழியாக ரீச் பண்ணலாம். ஒன்று தேனி ரூட்டில் ரீச் பண்ணிடலாம், இன்னொன்று வந்து உடுமலைப்பேட்டை வந்து அங்கேருந்து மூணாருக்கு ரீச் பண்ண மாதிரி இருக்கும். உடுமலைப்பேட்டை வழியாக மூணார் போகிற ரூட்டை தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் போன வீக்கெண்ட் அந்த டைம் வந்து சென்னையிலேருந்து உடுமலைப்பேட்டை வழியாக பாலக்காடுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த ட்ரெயினில் புக் பண்ணி நான் வந்து உடுமலைப்பேட்டை வரைக்கும் ட்ரெயினில் போயிடலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் ஈவினிங் ஒரு 5 o'clock போல் தாம்பரத்துலேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே ஒரு 5 o'clock வந்து உடுமலைப்பேட்டை ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகும். ஸோ ஆன் டைமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டை ஸ்டேஷனுக்கு 5 o'clockலாம் வந்து ரீச் பண்ணிட்டோம். உடுமலைப்பேட்டிலேருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் மூணார் போகலாம் சொல்லி பிளான் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. உடுமலைப்பேட்டிலேருந்து மூணார் போகிறதுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் பஸ் கிடையாது, ரொம்ப ரேராக தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு 45 minutes இல்லை 1 hour ஒரு பஸ் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ட்ராவல் டைம் பொறுத்த வரைக்கும் உடுமலைப்பேட்டிலேருந்து மூணார் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 hours கிட்ட ஆச்சு. மூணார் வரதுக்கு இன்னொரு ரூட் பார்த்திங்கன்னா தேனி வழியாக வருது. அந்த தேனி வழியாக மூணார் ரீச் பண்ண நான் நிறைய டைம் போயிருக்கேன். ஸோ இந்த ரூட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் மெயினாக அந்த ரூட் சூஸ் பண்ணி வந்தேன். ஆனால் பஸ் ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ஃப்ரீக்வன்சி பஸ் அவைலபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா தேனி டு மூணார் தான் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1/2 hour இல்லை 45 minutes ஒன்ஸ் வந்து அங்கே பஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஆனால் இந்த ரூட் வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாலாம் கிடையாது. மேஜர் ட்ராவல் ட்ரெயினில் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் உடுமலைப்பேட்டை ரூட் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா வந்து உங்களுக்கு 4 hours மட்டும் தான் பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் தேனி ரூட்டில் வந்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து நிறைய டைம் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். தேனிக்கு டேரக்ட் ட்ரெயினுமே இருக்குது, பட் அது கொஞ்சம் லேட்டாக வந்து ரீச் ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம மூணார் ரீச் பண்ணியாச்சு. மூணாரில் நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பிக்கப் பண்ணுறதுக்காக ஜீப் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஜீப் பொறுத்த வரைக்கும் நம்ம பேக்கேஜ் காஸ்ட்டில் இன்க்ளூட் கிடையாது. பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு தனியாக வந்து ஜீப்புக்கு நாங்கள் பே பண்ணி தான் வந்தோம். மூணார் டவுன்லேருந்து மாங்குளம் போகிறது கிட்டத்தட்ட 1 hour வந்து ஜீப்லேயே போகிற மாதிரி இருந்துச்சு. போகிற ரூட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட்டாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ஃபோட்டோ எடுக்கிறது பக்கவான ஸ்பாட்டாகவும் இருந்துச்சு. மாங்குளமில் இருக்க ஹோட்டல் செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி போகிற ரூட்லேயே வந்து ஒரு சைட் சீயிங் பிளேஸ் இருந்துச்சு. அந்த பிளேஸ் தான் டைகர் கேவ். ஸோ இந்த டைகர் கேவ் பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாமே இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிரும். இந்த டைகர் கேவ் பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் கேவ் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு போகிற ரூட்லேயே ஹேங்கிங் பிரிட்ஜ் சின்னதாக வச்சுருக்காங்க. ஹேங்கிங் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக கொஞ்சம் தூரம் வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இந்த டைகர் கேவ் ரீச் பண்ணுறதுக்கு. 2018 வரைக்கும் இந்த பிளேஸில் உண்மையாலுமே டைகர் வந்து இருந்ததாகவும் 2018 வந்த வெள்ளத்தினால தண்ணி அதிகமாகி இந்த டைகர் வந்து இந்த இடத்த விட்டு காட்டுக்குள்ளே போனதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பிளேஸ் வந்து சேஃப்டி ஆக்குனதுக்கப்புறம் வந்து இந்த டைகர் கேவை வந்து டூரிசமுக்காக அலோவ் பண்ணுறாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் குணா கேவுக்கு போன மாதிரி இந்த பிளேஸ் விசிட் பண்ணது கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் டார்க்காகவே இருந்துச்சு அந்த கேவ்லாம். மொத்தம் இங்கே 2 கேவ்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கேவ் தான் அப்புறம் க்ராஸ் பண்ணி போகிறோம். செகண்ட் கேவ் போகிறதுக்கு இன்னுமே கொஞ்சம் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அந்த இறங்கி போகிறதுலாம் கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவே இருக்கும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஜாலியாகவே இருக்கும். இந்த கேவுக்கு பேரலாகவே ரிவர் ஒன்று ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. செகண்ட் கேவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ரிவரோட கரைக்கு வந்து போயிட்டு வந்தோம். ரிவர் பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து நாங்கள் போனப்போ சம்மர் சீசன்றதுனால கம்மியாக தான் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. பட் இந்த இடத்துலலாம் 2018 வெள்ளம் வந்து தண்ணி அதிகமாக ஆனதுனால இங்கே இருக்க டைகர் வந்து காட்டுக்குள்ளே வந்து போயிருக்கு. ரிவர் சைட்லாம் போனதுக்கப்புறம் செகண்ட் கேவுக்கு போகலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் மூவ் ஆக ஆரம்பித்தோம். இந்த கேவுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன பாதைக்கு நடுவில் குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே கொஞ்சம் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கேவுக்குள்ளெலாம் போனது கிடையாது. ஒன்ஸ் கேவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்பவே டார்க் ஆகிடுச்சு. கேவ் ஃபுல்லாமே ஒரு சின்ன பாதையிலேருந்து மட்டும் தான் வெளிச்சம் வருது. அப்புறம் அங்கங்கே தண்ணி சொட்டிகிட்டு இருக்குது கேவ் ஃபுல்லாக. வவ்வால் பொறுத்த வரைக்கும் அங்கேயும் இங்கேயுமே மாறி மாறி போயிட்டு இருக்குது. அதுவே கொஞ்சம் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ டைகர் கேவ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த செகண்ட் கேவ் வந்து விசிட் பண்ணிட்டு வாங்க. ஒரு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். டைகர் கேவோட என்ட்ரன்ஸில் ரெஸ்ட் ரூமு, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க.
டைகர் கேவ் விசிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஹோட்டல் செக்இன் பண்ண வந்துடுவோம். நீங்கள் சூஸ் பண்ணிக்க பேக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல் மாறும். நான் வந்து பட்ஜெட் பேக்கேஜ்னு சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பட்ஜெட் பேக்கேஜில் கொடுத்துருக்க ஹோட்டலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே வந்தோடனே நமக்கு ஒரு மிரர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல நீட்டான ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. 24 ஹவர்ஸும் ஹாட் வாட்டர் வர ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லேயே ஒரு கிங் சைஸ் பெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மொத்தம் 4 பேர் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா பெட்டும் நமக்கு கொடுத்துட்றாங்க. டிவி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரைட்டிங் டெஸ்க் அண்ட் சேரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்திருக்க திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைடில் சின்னதாக ஒரு பால்கனி மாதிரி ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. அதில் 2 சேர் ஒரு டேபிளுமே போட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓவராலாக ரூம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 4 பேர் தங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. ரூமில் கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் சைட் சீயிங் பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஜீப்பில் கிளம்பி வச்சு சைட் சீயிங் பிளேஸ் போகிறதுக்கு முன்னாடி மதியம் வந்து லஞ்ச் முடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு பிளேஸ்க்கு கூட்டு போனாங்க. லஞ்ச் பொறுத்த வரைக்கும் இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிடும். போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெஜ் பொறுத்த வரைக்கும் சாம்பார் 2 கூட்டு தராங்க, அப்புறம் ரசம் தராங்க. நான்வெஜ்ஜுக்கு அதே மெனு எக்ஸ்ட்ரா வந்து சிக்கன் மட்டும் ஒரு பிளேட்டில் தராங்க. நாங்கள் போனப்போ ஏப்ரல் மாதத்தில் தான் போனோம். என்னதான் சம்மர் இருந்தாலும் அப்பப்போ அந்த டைம் மழை பெஞ்சிச்சு. கேரளாவில் மழை பெஞ்சாலே அந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மழையை ரசிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டைகர் கேவுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிற சைட் சீயிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 33 வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு 33 வாட்டர் ஃபால்ஸ் ஏன் நேம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 33 வகையான ஹெர்பல் பிளான்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து இங்கே வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுனால இதுக்கு 33 வாட்டர் ஃபால்ஸ் சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 வகையான லேயரில் வந்து குளிக்கிற மாதிரி இருக்குது. கீழே வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லேடிஸு சில்ட்ரன்ஸ்லாம் குளிக்கிறாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் மலை ஏறி போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்பிட்வீனில் வந்து குளிக்கிற மாதிரி ஒரு இடம் வருது. அதுக்கும் மேலே போனீங்கன்னா தான் வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட் இருக்குது. இந்த மேலே இருக்க பிளேஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக கூட்டமும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறி வர மாதிரி இருக்குது. பட் மேலே வந்தீங்கன்னா சூப்பராக வந்து குளிக்கலாம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் அந்த பிளேஸில் குளிச்சுட்டு நெக்ஸ்ட் பிளேஸை பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. அடிக்கிற சம்மர் வெயிலுக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளியல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு சைட் சீயிங் பிளேஸஸ்க்கும் போகிற ரூட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சின்னதாக ஒரு அழகான ஒரு ரோடு, சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல் மரங்கள் சுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரீச் பண்ண பிளேஸ் பார்த்தீங்கன்னா டான்சிங் பிரிட்ஜ். இந்த டான்சிங் பிரிட்ஜ்ன்றது ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிளேஸ்க்கும் என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. வாட்டர் ஃபால்ஸ்க்கும் சரி இந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கும் சரி எதுவுமே என்ட்ரி ஃபீஸ் நமக்கு பே பண்ணி தேவையில்ல. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவருக்கு நடுவில் தான் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரிவரில் தண்ணி வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்துச்சு. ரிவருக்கு நடுவில் கல்லுக்கல்லாக இருக்கிறதோட அந்த பேக்ரவுண்டில் இருக்க மலையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த லொக்கேஷனை, இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்லேருந்து. மற்றபடி ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டான பிளேஸாக இருக்கும். ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ரிவர் கிராசிங் ஏரியாவுக்கு தான் போகிறோம். இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் கீழே ஃப்ளோ ஆகிட்டுருந்துச்சு. அந்த ரிவரில் தான் நம்ம வந்து ஜீப்பில் கிராஸ் பண்ண போகிறோம். தண்ணி வந்து கம்மியாக தான் ஃப்ளோ ஆகிட்டுருந்துச்சு. பட் அந்த தண்ணியாக ஃப்ளோ ஆகும்போது ஜீப்பில் அந்த ரிவரை கிராஸ் பண்ணும்போது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம இந்த ரிவரை கிராஸ் பண்ணி தான் அடுத்தது சைட் சீயிங் பிளேசஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவரை நீங்கள் தண்ணி அதிகமாக இருக்கும்போது கிராஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருக்கும். ஸோ இந்த ரிவர் கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம ரீச் பண்ண பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். இந்த வாட்டர் ஃபால்ஸோட பேர் பெர்மன் குத்து வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு தனியாக வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸாக 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கலாம் முடியாது, ஜஸ்ட்டு வந்து வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குற மாதிரி மட்டும் தான் இருக்கும். ஒரு ஹைட்டான பிளேஸ்லேருந்து வாட்டர் ஃப்ளோ வந்து கீழே ஃப்ளோ ஆகிறது பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. கேரளாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஹைட்டான வாட்டர் ஃபால்ஸில் இந்த பெர்மன் குத்து வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. இது நல்ல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே பச்சை பசேல்னு இருக்கிற மரங்களுக்கு நடுவில் சூப்பராக வந்துட்டுருக்கு. இதில் மான்சூன் டைம் வந்தோம்னா தண்ணி ஃப்ளோ அதிகமாகவே ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஆனக்குளம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு ஜீப் சஃபாரி போக போகிறோம். ஸோ இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸோட வில்லேஜ்லாம் பார்க்க முடியும் நம்மளால். இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மரங்களால் சூழ்ந்து ஃபுல்லாகவே டார்க் ஆகிடுச்சு கிளைமேட்டே. அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் தான் நம்ம ஜீப் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம ஜீப் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒரு பயம் கலந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஆப்போசிட்லேயும் சரி பின்னாடி சரி எந்த ஒரு வெஹிக்கிள்ஸுமே இல்லை. இந்த காட்டுக்குள்ளே நம்ம தனியாக மாட்டிட்டோம் அப்படின்னா கூப்பிட ஆள் வராங்கன்னு கூட தெரியாத மாதிரி இருந்துச்சு. ரிவர் கிராசிங் மாதிரி இந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க ஒரு ரிவரையும் நம்ம ஜீப்பில் வந்து கிராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் இந்த இடத்துல என்னன்னா தண்ணி வந்து பார்க்கறதுக்கு கம்மியாக ஃப்ளோ ஆகிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஃபோர்ஸாகவே இருந்துச்சு. அண்ட் கிராஸ் பண்ணுற ரூட்டுமே பயங்கரமான ஆஃப் ரோடாகவே இருந்துச்சு. ஏன்னா ஜீப் வந்து ஒரு பக்கம் வந்து இழுத்துட்டே இருந்துச்சு அந்த தண்ணி ஒரு ஃபோர்ஸ்னால. ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி போகிறது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. இந்த ரிவரை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமான ஆஃப் ரோடாகவே மாறிடுச்சு. லக் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நிறைய வைல்டு அனிமல்ஸுமே ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் போனப்போ அனிமல்ஸ் எதுவும் பார்க்கல. யானையோடைய சாணம் மட்டும்தான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது.
கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆஃப் ரோடில் முடிச்சதுக்கப்புறம் தூரத்துலேருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் விழுறதை பார்த்தோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் தான் ஆனக்குளம் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் நல்லா ஒரு காட்டுக்கு நடுவில் வந்து தண்ணி ஃப்ளோ ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ஆனக்குளம் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து செக் டேமாக வந்து ஃப்ளோ ஆகி போகுது. ஸோ இந்த எல்லா பிளேசஸுமே நீங்கள் ஜீப்பில் வரும்போது நின்று வந்து பொறுமையாக பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த இடம்லாம் சூப்பரான பிளேஸாக இருக்கும். ஏன்னா சுற்றிலும் மலைகளும் பச்சை பசிலும் வந்து மரங்களும் வளர்ந்துருக்க இடத்துல ஒரு வாட்டர் ஃப்ளோ போகிறது, அங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஆனக்குளம் ஃபாரஸ்ட்டில் ஃபாரஸ்ட் சஃபாரி, ஜீப் ரைடு, ஆஃப் ரோடு, ரிவர் கிராசிங் எல்லாம் முடிச்சுட்டு வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு செக் டேம்லாம் முடிச்சுட்டு நம்ம பேக்கேஜோட லாஸ்ட் சைட் சீயிங் பிளேஸ்க்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. இந்த பிளேஸில் தான் ஆனக்குளம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் வந்து தண்ணி குடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அன்லக்கிலி நாங்கள் போனப்போ எலிஃபெண்ட்ஸ் எதுவுமே வரல. மேபி அன்றைக்கி மழை பெஞ்சதுனால உள்ளேயே எலிஃபெண்ட்ஸ்லாம் தண்ணி கிடச்சிருக்குமான்னு தெரியல. எதுவுமே தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கே வரல. இங்கேன்னு இல்லை, எந்த ஒரு வைல்ட் அனிமல் ஸ்பாட்டிங் பிளேஸ் போனாலுமே எல்லாமே லக் பேஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் நமக்கு இன்னி நாளில் வந்து லக் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நான் வந்து 1 டே பேக்கேஜ் தான் புக் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு டேவே எல்லா பிளேஸஸும் சுற்றி காமிச்சிட்டு ஈவினிங் ஒரு 7:30 போலலாம் நம்ம ஹோட்டல்லே போய் விட்டுருவாங்க. நம்ம ஹோட்டல் ரீச் பண்ணதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் அண்ட் மியூசிக் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கேங்காக வந்தோம் அப்படின்னா அந்த கேம்ப் ஃபயர் அண்ட் மியூசிக் ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த கிளைமேட்டுக்கு அந்த கேம்ப் ஃபயர் வந்து எதமாக வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே நைட் டின்னருக்கு சப்பாத்தி, பரோட்டா, வெஜ் கறி, நான்வெஜ் கறி எல்லாமே வச்சுருந்தாங்க. செகண்ட் டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம கொடுத்துறாங்க. இதில் தோசை, இடியாப்பம், கடலக்கறி, எக் கிரேவி கொடுத்துட்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் மார்னிங் 9:30 10 போல் செக் அவுட் பண்ணி ரிட்டர்ன் 3:00 நம்மளை வந்து ஜீப்பில் ட்ராப் பண்ணிடுவாங்க. போகிற வழியில் டீ பிளான்டேஷன் பண்ணியிருக்க ஒரு இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருந்தோம். சுற்றிலும் அந்த இடத்த பாருங்கள், மலை ஃபுல்லாக வந்து டீ பிளான்டேஷன் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த லொக்கேஷன். அங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். இப்போ இந்த பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பேக்கேஜ் தான். இதுக்கு நாங்கள் 4 பேர் போனோம். ஒரு ஆளுக்கு 2000 சார்ஜ் பண்ணாங்க. அது போக ஜீப்பில் பிக்கப் ட்ராப் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்புக்கு 3000 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் அந்த ஜீப்புக்கு வந்து ஒரே காசு தான் வரும். பேக்கேஜ் காஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து 6 பேருக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு 1700 இவங்க பண்ணித்தராங்க. நான் மொத்த டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 3 ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு கடையில் சாக்லேட்ஸ் அண்ட் டீ தூள்லாம் வாங்கிட்டு ரிட்டன் நாங்கள் வந்து தேனிக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். மூணார் டு தேனி பஸ் டைமிங்ஸ் வந்து டிஸ்பிளேயில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மூணார் டு தேனி போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உடுமலைப்பேட் ரூட்டை விட இந்த ரூட்டில் ரோடு நல்லா பெருசாக இருக்கும். அழகாக டீ பிளான்டேஷன் எல்லாம் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ரூட்டில் கேஎஸ்ஆர்டிசியுடைய டபுள் டக்கர் டூர் பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரூட்டில் இருக்க சில வியூ பாயிண்ட்ஸில் உங்களுக்கு பஸ்லேயே கூப்பிட்டு போவாங்க. டோட்டலாக 3 மணி நேரம் போகிற இந்த டூர் பேக்கேஜ்க்கு மேலே இருக்க டெக்கில் உட்காரணும் அப்படின்னா 400 சார்ஜ் பண்ணுறாங்க. கீழே உட்காரணும்னா 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆன்லைனில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். எனக்கு டைம் செட் ஆகாதனால என்னால் இந்த பஸ்ஸில் போக முடியல. நீங்கள் இன்கேஸ் மூணார் போகிறீங்க அப்படின்னா இந்த பஸ் பேக்கேஜ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஊட்டி, கொடைக்கானல், மூணார் மாதிரி டவுனில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் வந்து நல்ல க்ரௌடடாக இருக்கும். டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஒரு பிளேஸையும் வந்து சரியாக பார்க்க முடியல. அதுக்கு பதில் மாங்குளம் மாதிரி டவுன் பக்கத்தில் இருக்க சில வில்லேஜுக்கு போனீங்கன்னா பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். க்ரௌடும் இல்லாமல் வந்து நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.